வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற சமையல் சுவையான சிக்கன் கிரேவி. தக்காளி சேர்க்காம தயிரில் எப்படி சிக்கன் கிரேவி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்த்துடலாம். மூன்று உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து நீள பக்கமா கீறி வெட்டி வச்சிருக்கிறேன். 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கிறேன். இவ்வளவு இஞ்சி எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிலை எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு ரம்பை இலை எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு தேங்காய்பால் எடுத்திருக்கிறேன். திக்கான தேங்காய்பால் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு தயிர் எடுத்திருக்கிறேன். பாதி லெமன் எடுத்திருக்கிறேன். இப்ப நான் இஞ்சி, பூண்டு, கராம்பு, கருவாப்பட்டை, மிளகு இவ்வளத்தையும் சேர்த்து இடிக்கிறேன். நான் அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இஞ்சி, பூண்டு, கராம்பு, பட்டை, மிளகு இதெல்லாமே சேர்த்து நான் இந்த அளவுக்கு இடிச்சு வச்சிருக்கிறேன். நான் 1 கிலோ கோழி இறைச்சி எடுத்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு ஊற வச்சிருக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல சட்டி வச்சு சட்டி சூடானதுக்கு பிறகு தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சதுக்கு பிறகு பெருஞ்சீரகமும் பட்டையும் போட்டிருக்கிறேன். பெருஞ்சீரகம் பட்டையோட சேர்த்து கராம்பும் போட்டிருக்கிறேன். இப்ப நான் கறிவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்திருக்கிறேன். ரம்பையில சேர்த்திருக்கிறேன். பெருஞ்சீரகம், கராம்பு, பட்டை இதெல்லாம் வெடிச்சு வந்ததுக்கு பிறகு கறிவேப்பிலையும் ரம்பையிலையும் வெங்காயமும் சேர்த்திருக்கிறேன். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமா வதங்குற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது நான் இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, கராம்பு, பட்டை, மிளகு மசாலாவை சேர்த்துக் கொள்கிறேன். இப்ப இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுப்பை குறைச்சு விட்டுட்டு வதக்குங்க. இஞ்சி, பூண்டு மசாலா எல்லாம் அரைச்ச அந்த நீங்க மிக்சியில அரைச்சிங்கன்னா அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை கூட நீங்க ஊத்திக் கொள்ளலாம். நல்ல வாசனையா இருக்கும். இப்ப நான் சிக்கனை சேர்த்துக் கொள்றேன். பாருங்க, இப்ப நான் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்திருக்கிறேன். இஞ்சி பூண்டு மசாலாவினுடைய பிளேவர் எல்லாம் நல்லாவே அந்த சிக்கன்ல இறங்குற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்ப நான் உருளைக்கிழங்க சேர்த்துக் கொள்கிறேன். இப்ப நான் உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டுட்டு நான் 1 மேசக்கரண்டி அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துக் கொள்கிறேன். நான் நல்ல திக்கான தயிரா 1 மேசக்கரண்டி சேர்த்திருக்கிறேன். 2 மேசக்கரண்டி அளவுக்கு வீட்லயே அரைச்ச மிளகாய் மசாலா தூள் சேர்த்துக் கொள்கிறேன். இறைச்சி கறிக்கு போடுறதுக்கு ஏத்த மாதிரி நான் இந்த மிளகாய் மசாலா தூள் அரைச்சு வச்சிருக்கிறேன். இப்ப நான் இந்த இறைச்சியோட சேர்த்து உருளைக்கிழங்கு, தயிர், இந்த மிளகாய் மசாலா தூள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுறேன். இப்ப நான் கொஞ்ச நேரம் இந்த கறியை கொதிக்க விடுறேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடி எடுக்கிறேன்.
பாருங்க கறி நல்லாவே கொதிச்சிட்டுது. இப்ப நான் தேங்காய் பால் சேர்த்துக் கொள்ளுறேன். இப்ப நான் திக்கான தேங்காய் பால் கொஞ்சமா சேர்த்திருக்கிறேன். இப்ப நான் இந்த கறி முழுவதுக்கும் தேவையான அளவு எக்ஸ்ட்ராவா உப்பு போடுறேன். நான் ஏற்கனவே சிக்கன் உப்பு போட்டுதான் ஊற வச்சிருக்கிறேன். இப்ப நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கிறேன். நீங்க உங்களுடைய டேஸ்டுக்கு ஏற்றது போல பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்ப நான் எக்ஸ்ட்ராவா இருக்கிற 2-3 துண்டு ரம்பையில சேர்த்துக் கொள்ளுறேன் வாசனைக்காக. இந்த தேங்காய் பால் ரம்பையில எல்லாத்தையுமே இந்த கறியில சேர்த்து விட்டுட்டு இன்னும் இந்த சிக்கன் அவியறது அளவுக்கு, இந்த சிக்கனும் உருளைக்கிழங்கும் இன்னும் அவியற அளவுக்கு நான் மூடி போட்டு திரும்பவும் கொதிக்க விடுறேன். இந்த கறிய நான் திரும்பவும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் இந்த கறியை கொதிக்க விடுறேன். 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் திரும்ப மூடி எடுக்கிறேன். பாருங்க கறி நல்லாவே கொதிச்சிட்டுது, எண்ணெய் பிறந்து வந்துச்சு. இப்ப நான் கறிவேப்பிலையை போட்டுக்கொள்றேன். உங்கள்ட்ட கொத்தமல்லியில இருந்தா கொத்தமல்லியிலையும் மேலால தூவி விடுங்க. உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்லாவே அவிஞ்சிட்டுது, குழம்பும் நல்லாவே கொதிச்சிட்டுது. இப்ப 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்றேன். பாதி லெமன் எடுத்திருக்கிறேன். இந்த கறி கொதிச்சதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் இந்த கறி ஆறினதுக்கு பிறகுதான் லெமனை இந்த கறியில புளிஞ்சு விடணும். அடுப்பை ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் இந்த கறியில பாதி லெமன் புளிஞ்சு விடுறேன். லெமனை புளிஞ்சு விட்டுட்டு இந்த கறியோட சேர்த்து இந்த லெமனை நல்லா கலந்து விடணும். இன்னைக்கு நான் தக்காளி சேர்க்காம தயிரும் லெமனும் மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன். இந்த லெமனை நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப சர்வ் பண்றதுக்கு எடுக்கலாம். பாருங்க அடுப்புல இருந்து இறக்கிட்டு சர்வ் பண்ண எடுத்திருக்கிறேன். சூப்பர்வான சிக்கன் கிரேவி தயார். இந்த சுவையான சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் வீட்ல செய்து பார்த்துட்டு உங்களுடைய தரமான ஆரோக்கியமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்களுடைய ஃபுட் செஃப்னா சேனலுக்கு நீங்க கொடுத்து வருகிற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. எங்களுடைய ஃபுட் செஃப்னா சேனலை இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக் பேஜ்லயும் ஃபாலோ பண்ண விரும்புறவங்க ஃபாலோ பண்ணலாம். நான் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். அதே போல இந்த சுவையான சிக்கன் கிரேவிக்கான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுடைய ஃபுட் செஃப்னா சேனலை புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்றதன் மூலமா எங்களுடைய வீடியோஸோட எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கிறது போல பாத்துக்கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.